மீசிமா மீப்போவாக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை 30 கணக்குகள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 10 கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கொஷின் வந்து 2024 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே மிகப்பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. HCF தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1657 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீதி என்ன சொல்லியிருக்காங்க, 6ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2037 கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீதி என்ன சொல்லியிருக்காங்க, 5ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ரெண்டில் எதை கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இதையே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம HCF கண்டுபிடிக்காமல் ஆப்ஷனை வச்சு நம்ம ஆன்சர் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 1657 ஒவ்வொரு ஆப்ஷனாக டிவைட் பண்ணுங்கள். மீதி 6 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இப்போ 95 பாருங்கள். 1657 95ஆல் டிவைட் பண்ணுங்கள். மீதி 6 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஒரு டைம் தான் வரும் 95. மீதி 70 7 எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். 95 8 5 40 மிச்சம் 4 9 8 72 76 வருது. 7 டைம் பாருங்கள். 7 49 மிச்சம் 4 9 63 67 7 டைம் வந்து 679 21 28 வருது. மீதி எவ்வளோ வருது, 28 வருது. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு தான். அடுத்து பிஏ செக் பண்ணுங்கள். 381 இருக்குது. 1657 டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம் பார்த்தீங்கன்னா 900, 4 டைம் வந்து 1200 வரும். 5 டைம் 1500க்கு மேலே வரும். இப்போ 5 டைம் பாருங்கள். 1 5 5 8 5 40 மிச்சம் 4 3 15 15 4 19 வருது. நமக்கு தேவை 1657 தான். இப்போ 4 டைம் பாருங்கள். 381 4 1 நாங்க 4 7 நாங்க 28 8 நாங்க 32 மிச்சம் 3 4 3 12 12 3 15 1524 வருது. 4 டைம் வந்து 1524 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 3 1 133 வருது. மீதி வந்து நமக்கு எவ்வளோ தேவைன்னா 6 தான் தேவை. இதில் 133 வருது. இப்போ பியும் தப்பு தான். அடுத்தது சிஏ செக் பண்ணுங்கள். 127ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1657 127ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒரு டைம் 127 15ல் 7 போனால் 8 5ல் 2 போனால் 3 7 127 எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். 3 டைம் பெருக்கி பாருங்கள். 7 3 21 மிச்சம் 2 2 6 7 8 1 3 3 3 டைம் வந்து 381 வருது. மைனஸ் பண்ணிங்கன்னா 6 வருது. இப்போ மீதி வந்து 6 வந்துருச்சு. இதுதான் ஆன்சர். ஏன்னா 1657 வகுக்கும் போது மீதி வந்து 6 வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. இதே மாதிரியே 2037 127ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். மீதி வந்து 5 வரும். அடுத்த சம்மு 2x² - 3xy the whole square. செகண்ட் டைம் பாருங்கள். 4x - 6y the whole cube. தேர்டு டைம் வந்து 8x³ - 27y³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2025 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து நிறைய பேர் தப்பு தான் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு டைம் பாருங்கள். வேரியபிள் மட்டும் பாருங்கள். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே XYன்னு இருக்குது. செகண்ட் டைமில் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய்ன்னு இருக்குது. தேர்டு டைமில் எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயும் செகண்ட் டைமு தேர்டு டைமும் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டைமில் மட்டும் எக்ஸ் இருக்குங்க, இங்கே XY அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸை மட்டும் காமனாக வெளியில் எடுங்க. எக்ஸை மட்டும் காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும், பேலன்ஸு 2xன்னு இருக்கும் மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து உள்ளே பெருக்குங்க. எதுக்கு மட்டும் பெருக்கணும்னா எக்ஸுக்கு மட்டும் பெருக்கிக்கோங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து அப்படியே இருக்கும் 2x - 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கும் தான் பொருந்தும். இப்போ எக்ஸுக்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணி வெளியில் எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் இருக்கதா அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் முடிஞ்சு. இப்போ அடுத்த டைமை பாருங்கள். எதை காமனாக வெளியில் எடுக்கலாம்னா 2வை காமனாக வெளியில் எடுக்கலாம். 2வை காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், 2xன்னு இருக்கும் மைனஸ் 6ல் 2வை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 3y ஹோல் கியூப் அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி தான் எக்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி 2க்கு பண்ணுங்கள். இந்த கியூபை வந்து 2க்கு பெருக்குனிங்கன்னா 2 கியூப் அப்படின்ற மாதிரி வரும். பேலன்ஸ் என்ன இருக்குது, 2x - 3y the whole cube அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு டைமையும் செகண்ட் டைமையும் பாருங்கள். 2x இங்கே இருக்குது, இங்கே 3y இருக்குது. செகண்ட் டைமில் பாருங்கள் 2x இருக்குது, இங்கே 3y இருக்குது. இப்போ சேமாக வந்துருச்சு. அதே மாதிரியே தேர்டு டைமையும் மாற்றுங்க.
தேர்ட் டேர்ம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 8x கியூப்னு இருக்கு மைனஸ் 27y கியூப் அப்படின்னு இருக்கு. இப்போ 8 வந்து எப்படி மாற்றலாம்னா 2 கியூப் தான் 8 வரும். அதே மாதிரியே 27 வந்து எப்படி வரும்னா 3 கியூப் தான் 27. இப்போ 8க்கு பதிலாக என்ன எழுதலாம் 2 கியூப் அப்படின்றத எழுதலாம். 2 கியூப் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது மைனஸ் 27 எப்படி எழுதலாம் 3 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஒய் கியூப் ஏற்கனவே இருக்குது. இப்போ அடுத்து எப்படி எழுதலாம்னா 2 கியூப் எக்ஸ் கியூப் அப்படின்றத 2x கியூப் அப்படின்னு எழுதலாம் மைனஸ் 3 கியூப் ஒய் கியூப் அப்படின்றத 3y கியூப் அப்படின்னு எழுதலாம். இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். என்ன ஃபார்முலாவில் இருக்குது, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இந்த ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட விரிவாக்கம் என்ன எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 2x அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக 3y அப்ளை பண்ணுங்கள். இல்லை எக்ஸுக்கு பதிலாக 2x அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 2x மைனஸ் ஒய்க்கு பதிலாக 3y அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 2x அப்ளை பண்ணுங்கள். 2x ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் என்ன இருக்குது 2x, ஒய் என்ன இருக்குது 3y, ஒய் என்ன இருக்குது 3y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலாலே இருக்குது. இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 2x மைனஸ் 3y ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 வரும் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 வந்து 6 x இன்ட்டு ஒய் xy. அதே மாதிரியே 3 வந்து ஸ்கொயர் பண்ணி ஒய் ஸ்கொயர். இப்போ தேர்டு டேர்முக்குமே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி எழுதியிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் இது ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்முக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் செகண்ட் டேர்முக்கு வந்து 2 கியூப் 2x மைனஸ் 3y ஹோல் கியூப். தேர்டு டேர்முக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்டு டேர்முக்கு வந்து 2x மைனஸ் 3y 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் y ஸ்கொயர் இதான் தேர்ட் டேர்முக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க மீசிமா தான் கேட்டிருக்காங்க. மீசிமானா இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும், மீப்போவானா பொதுவாக இருக்கிறது மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து எழுதுங்க. மீசிமா தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது 2 கியூப் இருக்குது அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2x மைனஸ் 3y அப்படின்னு இருக்கு, இங்கே 2x மைனஸ் 3y இருக்குது, இங்கேயும் 2x மைனஸ் 3y இருக்குது. அப்போ ஒரு டைம் எழுதினா போதும், ரிப்பீட்டடாக எழுதுனதே எழுதக்கூடாது. இப்போ 2x மைனஸ் 3y எழுதிக்கிட்டோம். அடுத்தது மீசிமானா என்ன பண்ணணும் பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும், மீப்போவானா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். இல்லை மீசிமா தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ பவரோட வேல்யூ எது அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. இப்போ பவரோட வேல்யூ எது அதிகமாக இருக்குது 3 தான் இருக்குது. அதை மட்டும் எழுதினா போதும். பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இந்த டேர்ம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இது அப்படியே எடுத்து எழுதுங்க. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சம பாருங்கள். ஏ மற்றும் ஏ ப்ளஸ் 2 இவற்றின் மீப்போமா 1300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் 2 இதோட எல்சிஎம் என்னன்னா 1300ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ மற்றும் ஏ ப்ளஸ் 1இன் மீப்போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2025 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஒரு எண், ஏ ப்ளஸ் 2 வந்து மற்றொரு எண். நமக்கு ஃபார்முலா தெரியும் xy ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் அப்படின்ற ஃபார்முலா தெரியும். இல்லை எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏ தான் ஒரு எண், ஒய் கொடுத்துட்டாங்க ஏ ப்ளஸ் 2 அப்படின்றது, எல்சிஎம் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த சம பொறுத்த வரைக்கும் ஹச்சிசிஎஃப் வந்து நம்மளே கொடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்து பார்ப்போம், அடுத்தது 2ன்னு கொடுத்து பார்ப்போம். எது கரெக்டாக ஆன்சர் வருது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். 2 வரலன்னா அடுத்தது 3 கொடுத்து பார்ப்போம். இதுக்குள்ளே தான் இருக்கும், இதை விட்டு தாண்டாது. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹச்சிசிஎஃப் வந்து 1ன்னு வச்சு பார்க்கலாம். எக்ஸ் என்ன ஏ, ஒய் என்ன ஏ ப்ளஸ் 2, எல்சிஎம் வந்து 1300 இன்ட்டு ஹச்சிசிஎஃப் வந்து 1ன்னு வச்சா உள்ளே அப்படியே பெருக்கிக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஈக்குவல் டு 1300. இந்த 1300 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துருச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்னா 1300 மைனஸ் 1300 எந்த 2 நம்பரோட பெருக்குனா 1300 வருது அப்படின்றத பார்க்கணும். எந்த 2 நம்பரை கூட்டுனா
2a வருது அப்படின்றத பார்க்கணும். இல்லை கான்செப்டே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா a கொடுத்துருக்காங்க ஒரு எண், அடுத்த எண் எப்படி இருக்கும்னா ஏவோட 2 எண் கூடி இருக்கும். அதாவது எப்படின்னா a வந்து நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சோம்னா அடுத்த எண் வந்து என்னவா இருக்கும்னா 2ஆக இருக்காது, 2 நம்பர் கூட்டி இருக்கணும். அதாவது a வந்து 1னா இதில் அப்ளை பண்ணுங்கள், a 1னா 2 கூட்டினீங்கன்னா a வந்து அடுத்தது என்னவா இருக்கும் 3ஆக இருக்கும். ஏன்னா 2 + 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே a வந்து நம்ம 5 அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா இதில் 5 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது 5 2 7, அடுத்த எண் வந்து 7ஆக தான் இருக்கும். இப்போ a வந்து 10னா அடுத்த எண் என்னவா இருக்கும் 12ஆக இருக்கும். a வந்து 14னா அடுத்த எண் என்னவா இருக்கும் 16ஆக இருக்கும். இப்படி தான் 2 எண் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எந்த 2 நம்பரை பெருக்குனா 1300 வருது அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இப்போ 30 பெருக்குனா எவ்வளோ வருது 900 வருது. நம்ம ஆனால் எப்படி பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து 30ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தது வந்து 32 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா 2 நம்பர் கூடுதலாக தான் எடுத்துக்கணும் இந்த ஃபார்மெட் பொறுத்த வரைக்கும். அப்போ 30 × 32 பெருக்கி பாருங்கள் 1300 வருதானே. 2 6 3 9 960 வருது. இப்போ 35யும் 37யும் பெருக்கி பாருங்கள். 7 5 35 மிச்சம் 3, 7 3 21 24, 5 3 15 மிச்சம் 1, 3 9 1 10, 5 9 2 1, 1295 வருது. நமக்கு தேவை 1300 தான் தேவை. இப்போ அடுத்த நம்பரை வந்து செக் பண்ணி பாருங்கள். 36 போட்டுக்கலாம். 2 நம்பரை கூட்டினோம்னா 38 வரும். 8 6 48 மிச்சம் 4, 8 3 24 28, 6 3 18 மிச்சம் 1, 3 9 1 10, 8 4 மிச்சம் 1, 1348 வருது. இப்போ HCF வந்து 1ன்னு கொடுத்தோம்னா 1 1295ன்னு வருது, இல்லைனா 1348ன்னு வருது. இப்போ எண்கள் வந்து கரெக்டாக அமையல. இப்போ HCF வந்து 2ன்னு வச்சு பாருங்கள். HCF வந்து 2ன்னு வச்சு பார்த்தீங்கன்னா என்ன வருது, அதே தான் a + 2 1300 இன்ட்டு HCF 1க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள். இப்போ a² + 2a ஈக்குவல் டு 1300 2ஆல் பெருக்கிங்கன்னா 2600 வரும். a² + 2a மைனஸ் 2600 ஈக்குவல் டு 0. மைனஸ் 2600 வருது. எந்த 2 நம்பரை பெருக்குனா 2600 வருதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இப்போ 50யும் 50யும் பெருக்குனா என்ன வரும் 2500 வரும். நமக்கு தேவை 2600. அப்போ 50 அடுத்த நம்பர் வந்து 2 நம்பரை கூட்டி தான் இருக்கணும். அப்போ 50 × 52 இதை பெருக்கி பாருங்கள். 2 10 மிச்சம் 1, 5 25 26. இப்போ பாருங்கள் 2600 வந்துருச்சு. அப்போ a வந்து 50ஆக வச்சுக்கணும், அடுத்தது வந்து 52ஆக வச்சுக்கணும். இது வந்து 50, அடுத்தது 52, இது 2 தான் வந்திருக்கு. இதில் 2த்தையும் கூட்டினோம்னா 2a வரணும், ப்ளஸில் வரணும். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த சைடு வந்து மைனஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா தான் வரணும். பெருக்குனா -50 ப்ளஸ் வந்து 52, 2த்தையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும் வரும். அதே மாதிரி 52 50ல் போயிருச்சுன்னா +2 வருது. அப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன கிடச்சிருக்கு a -50 a + 52. இதை எப்படி எழுதலாம்னா a வந்து 50ன்னு எழுதலாம், இந்த a வந்து -52 அப்படின்ற மாதிரி எழுதலாம். இப்போ ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 50 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். 50, இங்கே 50 + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 50யும் 1யும் கூட்டிங்கன்னா 51 வரும். இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 50 51க்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 50 51க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 50, 51 எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள், ஆகாது. 3ஆல் ஆகுமான்னு பாருங்கள், ஆகாது. அடுத்தடுத்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெருக்கிக்கணும். இப்போ 2 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அப்படியே நம்ம பெருக்கிக்குவோம். 2 6ன்னு, அதே மாதிரி 4 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை அப்படியே உள்ளே பெருக்கிக்குவோம். அதே மாதிரி 8 9ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை அப்படியே பெருக்கிக்குவோம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் அடுத்த நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே பெருக்கிக்குவோம். அதே மாதிரி தான் 50 51ன்னு இருக்குது. இப்போ அப்படியே பெருக்கிக்கோங்க. 50 51 பெருக்குனிங்கன்னா 1 5 5 5 25. ஆன்சர் என்ன வருது 2550 வருது. ஆப்ஷன் வந்து சி. இந்த ஆன்சர் 2700 வராது, 2550. அடுத்த சம்மு, இரு எண்கள் 15:11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீப்போவா 13 எனில் அந்த எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின் வந்து 2025 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். விகிதத்தில் கொடுத்துருக்காங்க 15:11 அப்படின்னு, இந்த 2 எண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க, மீப்போவா 13ன்னு. அப்போ அந்த 2 எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. இது விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்,
விகிதத்தை வந்து எண்களாக மாற்றணும்னா HCFஆல் பெருக்கிக்குவோம். விகிதத்தை வந்து எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், HCFஆல் பெருக்கிட்டிங்கன்னா எண்களாக மாறிடும். கொடுத்துருக்க விகிதத்தை அப்படியே HCFஆல் பெருக்குங்க. HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 13ன்னு கொடுத்துருக்காங்க. இதால் பெருக்குங்க. 15 × 13, 15 × 13, 5 3 15, மிச்சம் 1, 1 3 3 1 4, 1 5 5, 1 1 1, 5 9 1, 195. அடுத்தது 11, HCF என்ன 13 தான், அதால் பெருக்குங்க. 11 × 13, 1 3 3, 1 3 3, 1 1 1, 1 1 1, 3 4 1. ரெண்டாவது எண் என்னன்னா 143. அப்போ அந்த எண்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒரு எண் வந்து 195, மற்றொரு எண் வந்து 143. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள். விகிதத்தில் கொடுத்துருக்காங்க 2 எண்கள்னு, ரெண்டுமே விகிதத்தில் இருக்குது. விகிதத்தை வந்து எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விகிதத்தை எண்களாக மாற்றணும்னா அதோட HCFஆல் பெருக்கிட்டாலே விகிதம் வந்து எண்களாக மாறிடும். அப்போ 15ஓட எதை பெருக்கியிருக்கோம், HCFஐ பெருக்கியிருக்கோம். ஏன் பெருக்கியிருக்கோம்னா எண்களாக மாற்றுறதுக்கு HCF வந்து 13ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 15ஓட 13 பெருக்கியிருக்கோம். அடுத்தது 11ஓட 13 பெருக்கியிருக்கோம். 15ஓட 13 பெருக்குனா 195 வந்திருக்கு. 11ஓட 13 பெருக்கணும்னா 143 வந்திருக்கு. 2 எண்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 195, 143. அடுத்த சம்மு இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 16 மற்றும் 240 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா LCM மற்றும் HCF. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, HCF தான் கொடுத்துருக்காங்க. LCMனு போட்டுறக்கூடாது. HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16. LCM என்ன கொடுத்துருக்காங்க, 240. அவ்வேறு எண்களின் ஒரு எண் வந்து X 48, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும், XY = LCM × HCF. இப்போ ஃபார்முலா படி அப்ளை பண்ணலாம். X வந்து என்ன 48 இன்ட்டு Y தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. Y அப்படியே வச்சுக்கலாம். LCM என்ன 240 இன்ட்டு HCF என்ன 16. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. 4ஆல் நன்னாங்க 16, 1 நாங்க நாங்கள் 2 நாங்க 8, திருப்பி 4ஆல் 3 டைம் வரும். 3ஆல் அடிச்சிங்கன்னா 8 3 24, 0. மற்றொரு எண் என்னென்னா 80. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. இந்த கொஸ்டின் வந்து 2022 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த சம பாருங்க. வில்சன், மதன், குணா ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடு பாதையில் ஒரு சுற்றை முறையே 10 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிக்கின்றன. அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே திசையில் ஒரே மாதிரியாக அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா என்னன்னா மீசிமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா மீண்டும் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. எது எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 10 15 20 இது 3 நம்பருக்குமே மீசிமா கண்டுபிடிங்க. 10 15 20, 5ஆல் 2 5 10, 3 5 15, 4 5 20. அடுத்து 2ஆல் 1 2 2, 3 2 4. அடுத்து 3ஆல் 1 டிவைட் ஆகாது, 1 3 3, 2 டிவைட் ஆகாது. அடுத்து 2ஆல் 1 1 1 மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 2 6, I 2 10, பைத்தாறு எவ்வளோ வருது 60. இதுக்கான LCM என்ன 60 வருது. இந்த 60ன்றது வந்து என்னன்னு பாருங்கள். 10 15 மற்றும் 20 நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. வினாடியா நிமிடமா அப்படின்றத பாருங்கள். இல்லை நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ 60 நிமிடம். நமக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8 முற்பகல், 8 பிற்பகல், 5 பிற்பகல், 9 முற்பகல். அது மாதிரி மணியில் தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்ற தொடங்கினால் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 7 மணிக்கு வந்து சுற்ற தொடங்கியிருக்காங்க காலையில். இதுக்கப்புறம் எத்தனை மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நிமிடத்தை வந்து மணியாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, 1 தான் வரும். இந்த 1ன்றது என்ன, 1 மணி நேரம் அப்படின்றது. இப்போ 7 மணிக்கு சுற்ற தொடங்கியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ வந்து ஒன்றாக சேருவார்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போ 1 வந்து கூட்டிக்கோங்க. 1 மணி நேரத்தை கூட்டிக்கிட்டிங்கன்னா எத்தனை மணி வரும், 8 மணி அப்படின்றது வரும். 8 மணி வந்து முற்பகல். அடுத்த சம்மு 3 2.7
0.09 இதுக்கான மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து முழு எண் இருக்குது, ரெண்டாவது மூணாவதும் தசமத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ தசமத்தில் கொடுத்துருந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தசமத்தில் கொடுத்துருந்தா அதை வந்து முழு எண்ணாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. தசமத்தில் எது அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இது முழு எண், ரெண்டாவது இது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, ரெண்டாவது இது வந்து 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தா எதால் பெருக்குனா முழு எண்ணாக மாறும் அப்படின்னா 100ஆல் பெருக்குனா முழு எண்ணாக மாறும். 0.09 100ஆல் பெருக்குனிங்கன்னா 9 அப்படின்றது வரும். அதே மாதிரி ஒரு நம்பரை 100ஆல் பெருக்குனிங்கன்னா எல்லாத்தையுமே 100ஆல் பெருக்கணும், அப்போ தான் வேல்யூ வந்து மாறாது. இப்போ 0.09 100ஆல் பெருக்குனிங்கன்னா 2.7 வந்து 100ஆல் பெருக்குங்க, 2.7 வந்து 100ஆல் பெருக்குனிங்கன்னா 270 வரும். அதே மாதிரி 3 வந்து 100ஆல் பெருக்குனிங்கன்னா 300 வரும். இப்போ இதுக்கான மீசிமா கண்டுபிடிங்க. 300, 270, 9. ஏன் இப்படி வந்திருக்குன்னா தசமத்தில் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா முழு எண்ணாக மாற்றிக்கிட்டோம். கடைசியாக என்ன பண்ணோம்னா அதே மாதிரியே நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன் டிவைட் பண்ணோம்னா எல்லாத்தையுமே 100ஆல் பெருக்கியிருக்கோம், அதனால் லாஸ்ட்டாக வந்து 100ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா வேல்யூ வந்து மாறாது. இப்போ இதுக்கு வந்து மீசிமா கண்டுபிடிக்கலாம். 3ஆல் 100 3 வந்து 300 வரும். இது 9 3 27 0 3 9. அடுத்து 3ஆல் 100 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். 30 டைம் வரும், ஒரு டைம் வரும். அடுத்து 10ஆல் 10 10 100 3 டைம் வரும், 1. அடுத்து 10ஆல் ஒரு டைம் 3 1. அடுத்து 3ஆல் 1 1 1. மீசிமான 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 9 9 3 27 27 × 10 270 270 × 10 2700. இதுக்கான மீசிமா எவ்வளோ வருது? 2700. இதுதான் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையுமே 100ஆல் பெருக்கியிருக்கோம். இப்போ 100ஆல் பெருக்கணும்னா கடைசியாக வந்து ஆன்சர் வந்து 100ஆல் டிவைட் பண்ணும், வகுக்கணும். இப்போ 2700 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 27. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. ஏன் 100ஆல் பெருக்கியிருக்கோம்னா தசமத்தில் இருக்கனா 100ஆல் பெருக்கணும். கடைசியாக ஏன் 100ஆல் டிவைட் பண்ணோம்னா ஏற்கனவே 100ஆல் பெருக்கினால வேல்யூ மாறக்கூடாது அப்படின்னு ஆன்சரை வந்து கடைசியாக 100ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோம். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அடுத்த சம்மு, ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீசிமா இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லியிருக்காத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் தான் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏபி தான், ஏபி அப்படின்றது என்னென்னா எண்கள். இந்த எண்கள் வந்து எந்த வடிவத்தில் அமைந்துள்ளதுன்னா m/n இந்த விகிதத்தில் அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபி அதோட எல்சிஎம் என்ன, மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். விகிதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? விகிதத்தை எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? HCF-ஆல் பெருக்கிக்குவோம். இப்போ எம்மை வந்து HCF-ஆல் பெருக்குங்க, அதே மாதிரியே எண்ணை வந்து HCF-ஆல் பெருக்குங்க. இப்போ பெருக்கிட்டிங்கன்னா இது ஒரு எண்ணாக கிடச்சிருச்சு, இது ஒரு எண்ணாக கிடச்சிருச்சு. இது எதுக்கு ஈக்குவல்னா இந்த A, Bக்கு ஈக்குவல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ ஏன்றது என்ன? ஏன்றது வந்து MHCF, பின்றது என்ன? NHCF. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், XY = LCM × HCF. இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல் டு மீசிமா × மீப்போவா. இதில் எக்ஸுக்கு பதிலாக MHCF அப்ளை பண்ணுங்கள், ஒய்க்கு பதிலாக NHCF அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு எண், இது ஒரு எண். ஏனா ஒரு எண்ணு சொல்லியிருந்தோம். ஏக்கு ஈக்குவல் வந்து MHCF, அதே மாதிரி பிக்கு ஈக்குவல் வந்து என்னென்னா NHCF. இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்னா என்ன? MHCF, ஒய் வந்து என்ன? NHCF ஈக்குவல் டு LCM × HCF. இப்போ இந்த HCFக்கு இந்த HCF வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், MNHCF அப்படின்ற மாதிரி இருக்குது, ஈக்குவல் டு LCM. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏபியின் மீசிமா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த எண்களோட மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மீசிமா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்மா அப்படியே வச்சுக்கலாம். NHCF இது எதோட வேல்யூன்னு பாருங்கள். NHCF இது எதோட வேல்யூனா பியோட வேல்யூ.
என் ஹச்சிசிஎஃப் வந்து எதோட வேல்யூனா பியோட வேல்யூ. இப்போ எம் இந்த என் ஹச்சிசிஎஃப்க்கு பதிலாக பியை வந்து அப்ளை பண்ணுங்கள். பி ஈக்குவல் டு எல்சிஎம். இப்போ இதுக்கான மீசிமா என்னன்னா எம்பி. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம் 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 7, 13 இதுக்கான மீசிமா மீப்போவா இதுக்கான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம். 7ஆல் ஒரு டைம் வரும், 13 டிவைட் ஆகாது. அடுத்தது 13ஆல் தான் டிவைட் ஆகும், ஒரு டைம் வரும். ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 13 × 7 7 3 21 மிச்சம் 2 ஓரில் 7 8 9. இப்போ இதுக்கான மீசிமா என்ன வந்திருக்கு? மீசிமா வந்து 91 வந்திருக்கு. அடுத்து மீப்போவா கண்டுபிடிங்க, ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிங்க. 7, 13 இந்த ரெண்டு நம்பரையுமே ஒரு பொதுவான நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. இப்போ பொதுவான ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியலன்னா அதுக்கான ஹச்சிசிஎஃப் என்னவாக தான் இருக்கும்னா 1 இருக்கும். இந்த ரெண்டு நம்பருக்குமே ஒரு பொதுவான நம்பரால் 7 டிவைட் ஆகாது, 13 டிவைட் ஆகாது. அப்படி பொதுவான ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியலன்னா அதுக்கான ஹச்சிசிஎஃப் என்னென்னா 1. இப்போ இதுக்கான ஹச்சிசிஎஃப் வந்து 1. எல்சிஎம் வந்து 91, ஹச்சிசிஎஃப் வந்து 1. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? மீப்போவா மற்றும் மீசிமா இதோட விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க? மீப்போவா கேட்டிருக்காங்க. ஹச்சிசிஎஃப் இஸ்ட்டு மீசிமா என்ன எல்சிஎம். அதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும்? ஹச்சிசிஎஃப் தான் வரணும். ஹச்சிசிஎஃப் வந்து 1, அடுத்து தான் எல்சிஎம். அப்போ 1:91 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த சம் 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களின் மீப்போமா, அதாவது எல்சிஎம் வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2024 கேட்டிருக்காங்க. அந்த எண்களை விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. விகிதத்தில் கொடுத்துருக்கதை எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? ஹச்சிசிஎஃப்பால் பெருக்கிக்குவோம். இப்போ 3 ஹச்சிசிஎஃப், 5 ஹச்சிசிஎஃப். இப்போ எண்களாக மாறிடுச்சு. ஆனால் ஒரு முழு எண்ணாக மாற்றணும்னா ஹச்சிசிஎஃப்போட வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் தான் முழு எண்ணாக மாற்ற முடியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஹச்சிசிஎஃப்போட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சோன்னே இதில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு எண் கிடச்சிரும், இந்த ஒரு எண் வந்து கிடச்சிரும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். XY = LCM × HCF அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். இல்லை எக்ஸுக்கு பதிலாக எதை அப்ளை பண்ணோம்? இந்த ஒரு எண்ணை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு இது ஒரு எண், இது ஒரு எண் தான். இப்போ இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 3 HCF × ஒய்க்கு பதிலாக 5 HCF ஈக்குவல் டு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300ன்னு கொடுத்துருக்காங்க. 300 × HCF தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு HCFக்கு வந்து இந்த HCF வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்து 3ஆல் ஒரு டைம் வரும், இது 100 டைம் வரும். திருப்பி 5ஆல் 1 5 5 25 100 வரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே HCF இருக்குது, ஈக்குவல் டு இங்கே 20 இருக்குது. ஹச்சிசிஎஃப்போட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 20. இப்போ என்ன பண்ணோம்னா அடுத்தது இந்த ரெண்டு எண்கள் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்ன? 3 HCF, அடுத்தது 5 HCF. இதில் HCFோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணுங்கள். 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 × 20, அடுத்தது பாருங்கள் 5 × 20. இதை அப்ளை பண்ணுங்கள். 3 × 20 60, அதே மாதிரியே 5 × 20 100. அந்த ரெண்டு எண்கள் என்ன? 60, 100. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. இதோட மீசிமா மீப்போவால் 40 கணக்குகள் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்த 10 கணக்குகள் பார்க்கலாம்.